என்னங்க ஆபீஸ பாத்தீங்களா? சிட்டிலேயே இவங்க எத்தனை ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு. கீர்த்தி, எதையும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது. வா உள்ள போய் பாப்போம். வாங்க. வெல்கம் சார். யார பார்க்கணும்? வில்லா வாங்குற விஷயமா அவங்க எம்டியை பார்க்க வந்திருக்கோம். அப்படிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாஸ் பிஸியா இருக்காரு. நான் கேட்டுட்டு சொல்றேன். சரிங்க. சார் வணக்கம் சார். திவ்யா, இவங்க நம்ம கஸ்டமர் தான். இவங்கள நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சாருக்கு குடிக்க ஜூஸ் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் பாஸை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி பாருங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க சார். என்னையா இது? இன்னும் அந்த கீர்த்திய ஒரு வில்லா வாங்க வைக்க முடியலையா? சார் அட்வான்ஸ் 5 லட்ச ரூபாய் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலையே. பாப்போம். சீக்கிரம் வேலையை முடிச்சு விடு. மே கம் இன் சார். சார் அந்த கீர்த்தி அவங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் சார். வர சொல்லட்டுமா சார்? அப்படியா? இப்பதான் அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டாங்க. சூப்பர்யா. சரி, நான் இங்க இருக்கிறத அவங்க பார்த்துட்டா நம்ம பிளான் எல்லாமே கெட்டு போயிடும். நான் போய் மறைஞ்சுக்கிறேன். நீ எப்படியாவது பேசி அவங்கள அமுக்கியா? ஓகே சார். நீங்க கொஞ்சம் மறைஞ்சிக்கங்க சார். நீங்க அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். ஏங்க வராரு. சார் பாஸ் உங்களை வர சொல்றாரு சார். வாங்க சார். சரிங்க. வாங்க. வணக்கம். உட்காருங்க. மேடம், 5 லட்ச ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஆபீஸ் பக்கம் வந்திருக்கீங்க. என்ன பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணவா? சொல்லியிருந்தா நானே ஆரம்பிச்சிருப்பனே. ஐயோ, அதுக்குள்ள அவ்வளவு அமௌண்ட் எப்படி சார் ரெடி பண்ண முடியும்? என் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். அதனால என்ன, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். வில்லா வாங்க போறது நீங்க. கஸ்டமர் உங்ககிட்ட இருக்க டவுட்டை மனசை விட்டு கேளுங்க. அதுக்கு தானே நாங்க இருக்கோம். நாங்க சொல்ற பதில் சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா நீங்க எப்ப வேணாலும் வில்லாவை கேன்சல் பண்ணிக்கலாம். உங்க அட்வான்ஸை கூட திருப்பி தந்துருவோம். அதுதான் எங்க பாலிசி. கெட்டிக்கார பயங்கரமா பேசுறான். சார், இந்த வில்லா வரப்போற இடம் அது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அது எத்தனை ஃப்ளோரு, அப்புறம் அதோட பிளானு எல்லாமே பிகினிங்ல இருந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? கண்டிப்பா சார். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ண நான் ரெடி. வெரி குட் சார். இப்படிதான் எந்த டவுட்டா இருந்தாலும் ஓப்பனா கேட்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சார்? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? உங்க பிளானு, வில்லா வரப்போற இடம், உங்க கம்பெனி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆனா சார், என்ன சார் ஆனா? இன்னும் என்ன டவுட் இருக்கு? என் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா? இல்ல சார், அப்படியெல்லாம் இல்லை. உங்க மேல 100% நம்பிக்கை இருக்கு. ஆ, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். என்ன சார் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு பேங்க் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். அதுக்கு கூட நீங்க சிரமப்பட வேண்டாம். சார், இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை எங்களை நம்பி பேங்க்ல தருவாங்களா? ஆல்ரெடி ஹோட்டல்ல அடமான வச்சு கடன் வாங்கியிருக்கோம். மேடம், சொந்த வீட்டில் தானே இருக்கீங்க. அந்த வீட்டு பத்திரத்தை சூரிட்டி வச்சு ஈஸியா லோன் வாங்கிடலாமே. அப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட வேண்டியதானே. வெரி சிம்பிள். என்ன சார், என்ன இன்னும் யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் சார். சார், அந்த வீடு எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொந்தம். அதான் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். லோன் கிடைச்சிரும். பேங்க் லோன் கிடைக்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்றேன் சார். டோன்ட் வரி. சார், இதனால பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் வராது சார். உங்களுக்கு தெரியாததா? ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ற நீங்க அதை பத்திலாம் யோசிக்க மாட்டீங்களா? அது வெறும் சூரிட்டி ஃபார்மாலிட்டிஸ் தான். நீங்க தான் இஎம்ஐ கரெக்டாக கட்ட போறீங்களே. இந்த காலத்துல ஃபுல் அமௌண்ட் கொடுத்து யார் வீடு வாங்குறா? எல்லாருமே இருக்கிற வீட்டு பத்திரத்தை பேங்க்ல அடமானம் வச்சு தான் வீடு வாங்குறாங்க. இன்னி தேதிக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் சார். பேங்க்காரனுக்கு தேவையானது இன்ட்ரெஸ்ட். அதை தானே அவங்களும் விரும்புறாங்க. அதான் சார் நானும் சொன்னேன். அவர் தான் 2 மனசாவே இருக்காரு. அதான் பேசாம டவுட் எல்லாம் கிளியர் பண்ண உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். அதான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேனே மேடம். இனிமே அவர் வில்லா வாங்குறதுல கிளியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார்? சார், நீங்க சொல்றது எனக்கு திருப்தியா தான் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச பேங்க்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன்.